கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், காதல் திருமணத்தை பற்றிய உளவியல் கருத்து என்ன? ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு, புனித தன்மையோடு பழகுவது. இரண்டாவது குறிப்பு, சினிமா போன்றதல்ல நிஜ வாழ்க்கை என்பதை உணர்வது. மூன்றாவது, காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தவறானதல்ல, தவறான ஜோடியை தெரிவு செய்யாமல் இருப்பதே நல்லது. நான்காவது, இருமனம் இணைவதே திருமணம் என்பதை நாம் உணர வேண்டும். திரு என்பது மதிப்புள்ள என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த வெறுமனே இருந்த மனங்களுக்கு திரு என்ற வார்த்தை கூட்டி திருமணம் உயர்ந்த மதிப்புள்ள ஒரு மனங்களாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது குறிப்பு, இரு வீட்டாரும் இணைந்து செயல்பட நம்மால் ஆன அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும். ஆறாவது, நல்ல முறையில் திருமணம் நடப்பதற்கு இன்றியமையாத ஒன்று ஜெபிப்பது. விடாமல் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. ஏழாவது, கத்தோலிக்க முறைப்படி திருமணம் செய்வதற்கு என்னெல்லாம் சாத்தியமோ அவைகளெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். நன்றி. இந்த 7 முறைகளை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது இந்த காதல் திருமணம் நிச்சயமாகவே எப்பொழுதும் இனிக்கும் ஒன்றாக இருக்கும். இந்த தகவலை நான் ஏன் இப்பொழுது சொல்லுகிறேன் என்றால், இன்று எனக்கு திருமணமாகி 27 வருடங்கள் ஆகிறது. நானும் ஒரு காதல் திருமணம் செய்தவன்தான். எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பல்வேறு பாடங்களிலிருந்து நான் உணர்ந்து கொண்டவையே ஆகும். எனவே இந்த பதிவுகள் உங்களுக்கு நல்ல பிரயோஜனத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.